சினிமா உனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு, நீ ஸ்டார் ஆயிட்ட. எங்களுக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்கல. நாங்க உழைக்கிற கூட்டம். சினிமா ஸ்டார்களுக்கு விழா எடுக்கிறீங்க கோடி கணக்கில். என்னைக்காவது நாட்டு மக்களுக்கு இறைவனாக இருந்து உணவளிக்கும் என் தோழன், விவசாய தோழனுக்கு நீ எனக்காவது உரிய மரியாதையை கொடுத்திருக்கியா? நான் அடிச்சு காட்டட்டுமா? உன்னை பார்க்க வேண்டும் என்றால் சினிமாவில் இப்படி பார்க்கலாம், உன்னை நேரா பார்ப்பது என்றாலும் இப்படி பார்க்கலாம். எங்களை நீ பார்க்க வேண்டும் என்றால் இப்படி பார்க்க வேண்டும். உன்னால் எண்ண முடியாத உயரத்தில் இருக்கும் இந்த உழைக்கும் வர்க்கத்தை நீ அசிங்கப்படுத்தி விட்டாய். உன் கட்சி அசிங்கப்படுத்தி விட்டது. உன் பொதுச் செயலாளர் அசிங்கப்படுத்தி விட்டார். உன் கட்டவட்டுக்கு பால் ஊத்தும் ரசிகன் அவமானப்படுத்தி விட்டான், அசிங்கப்படுத்தி விட்டார். வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே தோழா வலிமையப்பா. படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியேதான் பெரு வலிமையப்பா. அன்பிற்கினிய தமிழக சொந்தங்களே, வலியே வலிமை ஊடக நேயர்களே, வணக்கம். சென்னையில் ஒரு சிறிய டீ கடையில் தொழிலாளியாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து சிறு குறு தொழில்கள் செய்து வலியே வலிமை தமிழக அனைத்து கடை தொழிலாளர்கள் சங்கம் நடத்தி அந்த சங்கத்தையே பின்னாளில் வலியே வலிமை கட்சியாக மாற்றிய அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் வலியே வலிமை சீலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். இந்த 4 கோடி உழைக்கும் வர்க்கத்தின் வலியே வலிமை கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு பாஸ்கரன் அவர்களே, வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் இன்று. தாங்களும் அம்மாவின் கட்சியில் 10 ஆண்டுகள் மாநில பொறுப்பில் பணியாற்றி உள்ளீர்கள். இப்போது அந்த நினைவுகளை எப்படி நினைவு கூறுவீர்கள்? அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, எங்களை வாழ வைக்கும் வணிக பெருமக்களே, இன்று மாட்சிமை மிகு புரட்சி தலைவி அன்பு அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாள். இன்றிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில்தான் முதலில் அம்மா ஃபுட்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை மாட்சிமை மிகு அன்பு அம்மா அவர்களின் ஆசியுடன் முதல் கிளையை வடபழனியில் திறந்தோம். அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் அண்ணன் திரு தாடிமார் ராசு அவர்கள் அந்த கிளையை திறந்து வைத்தார்கள். பல லட்சம் மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள். இன்று நம்முடைய அம்மா அவர்கள் இல்லாமல் சென்றாலும் மாட்சிமை மிகு அன்பு அம்மா அவர்கள் கொடுத்து சென்ற அந்த கடை தொழிலாளர் சங்கத்தின் மூலம் நாம் ஒரு மாபெரும் கட்சியை, உழைக்கும் மக்களுக்காக இந்த வலிய வலிமை மக்கள் கட்சியை துவங்கி உள்ளோம். அந்த கட்சியின் மூலம் வருங்காலத்தில் நிச்சயம் அம்மா அவர்களின் ஆசியின்படி, ஆசீர்வாதத்தில் இந்த கட்சி நிச்சயம் இந்த உழைக்கும் மக்களின் உரிமையை பெற்றுத்தரும். கடந்த 15 ஆண்டுகளாக வலியே வலிமை தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கம் நடத்தி வந்த தாங்கள் இப்பொழுது வலியே வலிமை மக்கள் கட்சி ஆரம்பித்ததன் நோக்கம் என்ன? வலியே வலிமை தொழிற்சங்கத்தை ஏன் கட்சியாக நாம் இன்று முன்னெடுத்து வருகிறோம் என்றால், 15 ஆண்டுகளாக சங்கம் என்று பல்வேறு கட்சிகளை சென்று சந்தித்து, பல்வேறு தொழிற்சங்கங்களை சந்தித்து, பல்வேறு ஆயிரக்கணக்கான வியாபாரி சங்கங்களை சந்தித்து நாம் பேசும் பொழுது ஒன்று தெரிந்தது நமக்கு. எங்கு சென்றாலும் நீங்கள் என்ன ஆள பிறந்த கட்சியா, உழைக்க பிறந்த வர்க்கம் தானே, கூலிக்கார வர்க்கம் தானே என்று ஒரு ஏளனமான பார்வை இருந்ததினால் அதை நான் கட்சியாக முன்னெடுத்து செல்லலாம் என்று இந்த வலியே வலிமை கட்சியை முன்னெடுத்து வருகிறேன். வழக்கமாக அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக எங்களுக்கு வாக்களியுங்கள் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் முதல் உங்கள் பிரச்சாரம் நோட்டாவிற்கு வாக்களியுங்கள் என்று கூறுகிறீர்கள். அதன் காரணம் என்ன? வழக்கமாக எல்லோரும் கட்சி ஆரம்பித்தால் எங்கள் சின்னத்தில் போடு, எங்கள் சின்னத்தில் போடு, எங்கள் கட்சிக்கு வாக்களி என்றுதான் சொல்வார்கள். பிரசாரம் அதுதான். ஆனால் இந்த உழைக்கும் வர்க்கம் ஏன் எங்கள் வாக்கை, இந்த 4 கோடி வாக்கை, இந்த உழைக்கும் வர்க்கத்தின் அந்த வாக்கை ஏன் நோட்டாவில் பதிய சொல்கிறேன் என்றால், உழைக்கும் வர்க்கத்திடம்
தேர்தலில் நிற்பதற்கு முதலில் பொருளாதாரம் இல்லை. நாங்கள் உழைத்து 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 சினிமாவில் நடிப்பவரிடம் கொடுத்து விட்டோம். உழைத்து 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 அரசியலில் நடித்தார்களே, எங்களை வைத்து வைத்து செய்தார்களே, அவர்களிடம் கொடுத்து விட்டோம். பொருளாதாரமாக, வரியாக. எங்களிடம் இருப்போது இந்த உழைக்கும் இந்த கைகள் தான். கத்தை கத்தையாக பணம் இல்லை. தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் முதலில் வேட்பாளர் வேண்டும். அடுத்தது அவர் அந்த டெபாசிட் தொகை கட்ட பணம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். தினமும் சாலையிலே 100க்கும் 200க்கும் வியாபாரம் செய்யும் தோழனிடம் பணம் இல்லை. ஒரு டீ கடையில் டீ மாஸ்டர் வாங்கும் அந்த சம்பளத்தில் இருந்து அவரது வாழ்வாதாரத்தை, அவர் குடும்பத்தை காப்பாற்றுவதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் போது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்த தொழிலாளர் வர்க்கம் எப்படி டெபாசிட் தொகை செய்து தேர்தல் செலவு செய்து நாங்கள் எப்படி தேர்தலில் நிற்க முடியும்? சரி, ஒரு பணக்காரன் எங்களுக்காக நல்ல மனது உடைய ஒருவர் தேர்தலில் வந்து நின்று, ஐயா உங்கள் கட்சி சார்பாக நான் இந்த தொகுதியில் தேர்தலில் நிற்கிறேன் என்று சொல்கிறார் என்றால், அவர் செலவு செய்யும் தொகையை திரும்ப டெபாசிட் செய்தது போல், வங்கியில் டெபாசிட் செய்தது போல் 1000 ரூபாய் செலவு செய்தால் 5000 ரூபாயாக திரும்ப எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர் தான் நிறைய பேர் இங்கு உள்ளார்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? எங்களுக்காக, இந்த உழைக்கும் வர்க்கத்துக்காக தேர்தலில் நிற்கும் ஒரு தோழர், அவர் ஒரு பணக்காரர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் ஒரு பள்ளிக்கூடம் உள்ளது. ஐயா, சுமார் 5000 பேர் படிக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் அவரிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வருகிறார், இங்கே ஒப்பந்தம் போடுவோம். தேர்தல் முடிந்த பிறகு அவர் ஜெயித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பள்ளியை, அந்த சிபிஎஸ்இ பள்ளியை, அந்த மும்மொழி, நான்மொழி, ஐமொழி, 300 மொழி கூட கற்றுக் கொடுக்கட்டும். அந்த பள்ளியை அவர் அந்த பகுதி மக்களுக்கு இலவச கல்வியாக, ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் இலவச கல்வி கற்றுத் தருகிறோம் என்று கட்டணமில்லாத கல்வி கூடம் தொடர்ந்து நடத்துவதாக இருந்தால் மட்டுமே அவருக்கு நாங்கள் தேர்தலில் நிற்பதற்கு இந்த கட்சி அவருக்கு சீட்டு கொடுக்கும். ஏனென்றால் தேர்தலில் நிற்பதற்கு எங்கள் தோழர்களிடம் பொருளாதாரம் இல்லாத ஒரே காரணத்தினால் வரப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 234 தொகுதிகளிலும் எங்கள் தோழர்கள் சார்பாக நாங்கள் 4 கோடி பேரும் நோட்டாவில் வாக்கை பதிய உள்ளோம். அரசாங்கம் இந்த ஏழைகளுக்கு, இந்த உழைக்கும் வர்க்கத்திற்காகவே ஒரு நோட்டா எனும் ஒரு சின்னத்தை கடைசியாக வைத்துள்ளார்கள், முதலில் வைக்கவில்லை. அந்த தேர்தல் வாக்கு பெட்டியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த நோட்டா என்பது கடைசியில் இருக்கும். இங்கே பல கட்சிகளை போய் பார்க்கும்போது இந்த உழைக்கும் கூட்டத்தை கூலிக்காரன் என்று சொல்கிறான். வந்துட்டானுங்க கூட்டம் கூட்டமா கூலிக்கார பயில்வேன்னு சொல்றான். ஏன்? இந்த உழைக்கும் வர்க்கம் உழைக்கலன்னா சினிமாவில் ஒருத்தர் ஹீரோவா நடிக்கிறாரு, ஒருத்தர் 2 பேர் தான் நடிக்கிறாங்க ஹீரோவா. ஆனா அங்க 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, உழைக்கும் வர்க்கம் வேலை செய்யறாங்க. இந்த உழைக்கும் வர்க்கத்திற்காக 234 தொகுதிகளிலும் இந்த உழைக்கும் வர்க்கத்தின் சார்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு புண்ணியவான், ஒரு தர்மன் எங்களுக்காக, நாங்கள் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்காக தேர்தலில் நிற்கிறோம், உங்கள் கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எங்களுக்காக 234 தொகுதிகளிலும் எங்கள் தோழர்களுக்காக ஒருவர் நிற்கும் பொழுது நிச்சயம் நாங்கள் எங்கள் கட்சியின் சின்னத்தில் நிற்போம். அதுவரை இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு ஒரே சின்னம், அதுவும் நோட்டா, அதிலே எங்கள் வாக்கை பதிவு செய்வோம். தங்கள் கூற்றுப்படி தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் பல்வேறு தொழிற்சங்க தலைவர்களையும் சந்தித்து பேசியுள்ளீர்கள். கடைசியாக தாங்கள் சந்தித்த அரசியல் தலைவர் யார்? உழைக்கும் வர்க்கத்தின் சார்பாக அவரிடம் வைத்த கோரிக்கைகள் என்ன? 15 ஆண்டுகளாக இந்த சங்கத்தின் மூலம் ஏற்கனவே சொல்லியுள்ளேன், பல கட்சி தலைவர்களையும் சந்தித்துள்ளோம். ஆனால் இந்த ஏழை எளிய உழைக்கும் வர்க்கத்திற்காக முதலாக நாம் சந்தித்தவர்கள் மாட்சிமிகு அம்மா அவர்கள். அவர்களை சந்தித்து நாம் கேட்ட எதையுமே அவர்கள் தரமாட்டேன் என்று சொன்னதே இல்லை, அனைத்தையும் கொடுத்தார்கள். கடைசியாக இந்த உழைப்பின் உரிமை நிச்சயமாக உங்களுக்கு 2020க்குள் நான் நிச்சயமாக செய்து தருவேன் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால்
இயற்கை அதற்கு முன்னரே அவரை இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொண்டது. அதன் பின்பு நாம் பல்வேறு தொழிற்சங்க தலைவர்களையும் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களையும் அனைத்து கட்சிகளையும், குறிப்பாக ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் நாம் இன்னும் போய் எந்த உதவியும் கேட்கவில்லை. இன்னும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் அவர்களிடம் நாம் போகவில்லையே தவிர அனைத்து சங்கங்களையும், அனைத்து வியாபார சங்கங்களையும், அனைத்து கட்சிகளிலும் பேச்சுவார்த்தை நாம் செய்துவிட்டோம். இதிலும் கடைசியாக 27/10/2024 அன்று ஒரு நடிகன் நான் கட்சி ஆரம்பித்து விட்டேன், நான் மாநாடு போடுகிறேன், முதல் மாநாட்டு முழக்கம் என்று சொன்னவுடன் அன்று எங்குமே வெளியில் செல்லாமல் காலை முதல் காத்திருந்தேன். எப்போது பேசுவார், அவரது கொள்கைகளை எப்போது சொல்வார் என்று காத்திருந்து கடைசியாக பேச ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 45 நிமிடம் பேசினார். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ஈர்த்தது. அவர் பேசிய அந்த சொற்களை கேட்டு பின்பு ஒரு 2 வாரங்கள் கழித்து ஒரு பத்திரிகையிலையும் செய்து விட்டிருந்தார். என்ன செய்து விட்டிருந்தார் என்றால், இங்கே பார்த்தீர்கள் என்றால் தெரியும், தினத்தந்தி பத்திரிகையில் அழைப்பு கொடுக்கிறார். எப்படி? எல்லோரும் வாருங்கள், பிற கட்சிகளில் உண்மையாக உழைத்து விட்டு உங்களுக்கு மதிப்பில்லையா வாருங்கள், உங்களுக்கு பதவி இல்லையா வாருங்கள், இந்த மக்களுக்கு, இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு சேவை செய்ய போகிறீர்களா வாருங்கள் என்று அழைத்தவுடன் அதை நம்பி நானும் சென்றேன் ஐயா. கடைசியாக அந்த நடிகர் விஜய் இல்லத்துக்கு சென்றேன். அவருடைய இல்லத்தை சென்று பார்த்த பொழுதுதான் தெரிந்தது, ஆகா அற்புதமானவர் அப்படி என்று முதலில் நினைத்தேன். இங்கே ஒரு தெய்வம், இங்கே ஒரு தெய்வம், இரண்டையும் பார்த்தவுடன் நீங்கள் சென்றால் கூட பாருங்கள், இங்கே மாதாவை வைத்திருப்பார், இங்கே பிள்ளையாரை வைத்திருப்பார். நானும் இவர் மக்களுக்கானவர் போலே, எல்லோருக்கும் சமமானவர் போலே, எல்லோருக்கும் ஏற்ற தலைவர் போலே என்று நினைத்து விட்டேன். அந்த இரண்டையும் பார்த்த பொழுது காத்திருந்தேன். காரில் வந்தார், கடந்து போய்விட்டார். 1 நாள் 2 நாள் அல்ல, 60 நாட்கள் அவர் இல்லத்தில் காத்திருந்தோம். கிட்டத்தட்ட அவரது கட்சி அலுவலகத்திற்கு 100 நாட்கள் நடையாக நடந்துள்ளோம். அங்கே ஒரு நண்பர் கிடைத்தார், அருமையான நண்பர். அங்கே ஒரு தோழர் கிடைத்தார், வெங்கடேசன் என்று பெயர். அந்த வெங்கடேஸ்வர பெருமாளே இந்த கட்சி அலுவலகத்தில் நமக்கு காட்சி தருகிறார் என்று நினைத்து அந்த தோழரிடம் நான் சொன்னேன், ஐயா நாங்கள் இதுபோல் இந்த மாதிரி தொழிற்சங்கம் 10 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அம்மாவின் கட்சியில் பணி செய்து, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பிஜேபி கட்சியில் பணி செய்து, திரும்ப எங்கேயுமே எங்களுக்கு இந்த உழைப்பின் உரிமை கிடைக்காத காரணத்தினால் நான் வீட்டிலே சென்று முடங்கிவிட்டேன். ஆனால் உங்கள் தளபதி இந்த உழைக்கும் மக்களுக்கு ஒன்று சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் உழைப்பின் உரிமை சமநிலையில் என்று சொன்னதை நம்பி வந்துள்ளேன் என்றவுடன் அந்த தோழர் சொன்னார், ஐயா பொதுச் செயலாளர் அவர்கள் வெளியே சென்றுள்ளார், நீங்கள் கொடுத்து செல்லுங்கள் அந்த ஃபைலை, இந்த பாருங்க ஃபைல், இந்த மாதிரி ஃபைல் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். அந்த தோழர் தகவல் தந்தார், இந்த தேதியில் வாங்க பொதுச் செயலாளர் இருப்பார் என்று. அந்த தேதியில் சென்று நண்பர் தோழர் புஷி ஆனந்த், அந்த புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்து, ஐயா இது போன்ற விவரம், நாங்கள் கிட்டத்தட்ட இந்த உழைக்கும் வர்க்கம் தமிழகத்தில் 4 கோடி பேர் இருக்கிறோம், இந்த 4 கோடி பேருக்கும் உழைப்பின் உரிமை வேண்டும், இந்த உழைப்பின் உரிமை தங்கள் கட்சி தலைவர் அந்த 27ஆம் தேதி கொடுத்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் வந்துள்ளோம், உங்கள் கட்சி மூலமாக நிச்சயமாக இந்த உழைப்பின் உரிமை தர முடியும் என்ற நம்பிக்கையில் வந்துள்ளோம் என்று சொல்லி, அந்த நண்பர் முதலில் அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை, பின்புதான் சொன்னார்கள் புஷி ஆனந்த் என்றொரு பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவர்தான் இங்கு எல்லாமே அப்படி என்று சொன்னதனால் நான் மீண்டும் அவரை சந்தித்து பல கோரிக்கைகளை இதுபோல் ஃபைலாக எடுத்து சென்று அவரிடம் கொடுத்தேன். அவர் புரட்டி படித்தார். படித்துவிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நிச்சயமா நான் இந்த உழைக்கும் வர்க்கத்தை தகவலை எங்க தலைவர்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு நிச்சயமா
உங்கள் உழைப்பின் உரிமை உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கட்சி உங்களுக்கு கேரண்டி தரும், ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு வந்தேன். திரும்ப போனேன். ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒவ்வொரு தோழர் கிடைத்தார். முதலில் வெங்கடேசன் தோழர் கிடைத்தார். பின்பு அவரது வீட்டில் தோட்ட வேலைகள் செய்து கொண்டே கட்சி பணியும் செய்து வரும் ஒரு நண்பர் கிடைத்தார். அவரது பேரு வேலு என்று பேர். அந்த நண்பர் மூலமாக பொதுச் செயலாளரோட வாகன ஓட்டுநர் மணி என்பவர் பழக்கமானார். அதன் பின்பு அங்க போக வரன்னு கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் அலைந்தோம். கடைசியாக புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர்கள், நீங்கள் அம்பத்தூரில் எங்கள் மாவட்டம் பாலமுருகன் என்று ஒருவர் உள்ளார், பாருங்க, அம்பத்தூர்ல மாவட்டம் பாலமுருகனை சென்று சந்தியுங்கள் என்று அவர் கைப்பட எழுதி கொடுத்தார். அந்த பாலமுருகனை சந்தித்து சென்றால் பாலமுருகன் எழுதி கொடுத்தார். மதுரவாயல் இளங்கோ என்று ஒருவர் உள்ளார், அவரை சென்று சந்தித்து வாருங்கள் என்று எழுதி கொடுத்தார்கள். சரி, என்னதான் சொல்கிறார்கள் என்று அந்த இளங்கோ அவர்களை சென்று சந்தித்தோம். அவர்தான் அவரது கட்சியில் மதுரவாயல் தொகுதியில் நாளைக்கு இந்த மக்களை ஆள போறவராம். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் முதலில் வாங்க, எல்லாரும் வந்து உங்க கூட்டம் எவ்வளவோ எல்லாரும் எங்க கட்சியில சேருங்க, பின்பு நாங்க சொல்ற மாதிரி தெரு தெருவா போஸ்டர் ஒட்டுங்க. ஏற்கனவே 10 ஆண்டுகள் நாங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கோம், 2 வருஷம் பிஜேபியில் இருந்திருக்கோம். இந்த கட்சி பணிகள் எல்லாம் எப்படி வேலை வாங்குவாங்க கடைசி நிலையில் இருக்கிற தொண்டர்கிட்டன்னு தெரியும். அந்த மாதிரி நீங்க கடைசி நிலை தொண்டர் போலே இங்க நாங்கள் சொல்லும் வேலைகளை செய்தால் நாங்கள் உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து பின்பு நாங்கள் எங்கள் தளபதியிடம் உங்களை அழைத்து செல்வோம், ஒரு 2-3 வருஷம் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்ன செய்தோம்னா, சரிங்க தம்பி, நாங்கள் எங்கள் அமைப்பில் சென்று எங்கள் கட்சியில் சென்று எங்கள் சங்கத்தில் சென்று ஆலோசனை செய்துவிட்டு வருகிறோம் என்று வந்துவிட்டோம். வந்த நாங்கள் எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து கட்சி நிர்வாகிகளை அழைத்து இதுபோல் சொல்கிறார்களே நாம் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து தீர்மானித்தோம். நாம் முதலில் விசாரிப்போம், நன்கு விசாரிப்போம், விசாரித்து விட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் என்று விசாரித்தோம். விசாரித்ததில் ஒன்று தெரிந்தது, விஜய் யாரையுமே சந்திக்க மாட்டாராம். பல பேரிடம் கேட்டதற்கு, பல நூற்றுக்கணக்கான அவரது தொண்டர்களிடம், தொண்டர்கள் அல்ல அவரது ரசிகர்கள், அதாவது தொண்டன் என்றால் மக்களுக்கு தொண்டு செய்பவன், ரசிகன் என்றால் கட் அவுட்டுக்கு மட்டும் பால் ஊத்துபவன். அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊத்தக்கூடிய தகுதி உடையவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொண்டர்களை ஒருவரை கூட அந்த கட்சியில் சந்திக்க முடியவில்லை. அவர்கள் சொன்னதை வைத்து சரி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், ரிஜிஸ்டர் தபால் அனுப்பலாம், இதில் யாரு போனாலும் விஜயை நெருங்க முடியாதான், அது உழைக்கும் வர்க்கம், நீங்க என்ன கூலிக்கார வர்க்கம் தானே என்று சில கொடுஞ்சொற்கள் எல்லாம் வேறு கிடைத்தது. கூலிக்கார வர்க்கம் தான். இந்த கூலிக்கார வர்க்கம் உழைக்காவிடில் ஒருவனுக்கும் உணவு இல்லை, ஒருவனுக்கும் உடை இல்லை, ஒருவனுக்கும் நடையும் இல்லை. சாலை போட கூலிக்கார கூட்டம் தான் வரும், நடையும் இல்லை. ஆகவே முடிவெடுத்தோம், பதிவு தபால், அரசாங்கத்தின் பதிவு தபாலில் நாம் அனுப்பி வைத்தால்தான் அது விஜயை போய் சேரும் என்று சொல்லி, பாருங்க அந்த அட்டாச்மெண்ட் கார்டு என்று சொல்லுவார்கள், அட்டாச்மெண்ட் கார்டோட இந்த ஃபைலை நாம அந்த பேப்பர்லாம் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறோம், கவர்மெண்ட் ஸ்பீடு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல. அது போய் விஜய் வீட்லயும் சேர்ந்துருச்சு, விஜயோட கட்சி ஆபீஸ்லயும் சேர்ந்துருச்சு. 2 இடத்துலையுமே அந்த அட்டாச்மெண்ட் கார்டில் கையெழுத்து போட்டு எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. தபால் துறை எங்களுக்கு அந்த கார்டை அனுப்பி வைத்தது, எங்கள் கையில் வந்துவிட்டது, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற கார்டு எங்கள் கையில் வந்துவிட்டது. சரி, இன்று அழைப்பார்கள் நாளை அழைப்பார்கள் என்று நாங்களும் காத்திருந்தோம். அன்றுதான் மீண்டும் ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் ஆலோசனை செய்து பார்க்கும் பொழுது ஒன்று தெரிந்தது. அவர் ஒரு நடிகர். நாம் கேட்ட கேள்வி என்ன, அவரிடம் கேட்டது என்ன, ஐயா தாங்கள் மக்களுக்கான தலைவனா இல்லது உங்கள் ரசிகனுக்கான நடிகனா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் அந்த பதிவு தபாலில். அவர் என்ன செய்திருக்க வேண்டும், இல்லை நான் இவ்வளவு காலம் நடிகனாக இருந்தேன், இப்போது இந்த மக்களுக்கான தலைவனாக வந்துள்ளேன், நிச்சயமாக நான் தலைவன், உங்களுக்கு தேவையான அந்த உழைப்பின் உரிமையை நான் பெற்று தருவேன்
இல்லை நான் ஜெயித்து ஆட்சி அமைக்கும் போது தருவேன் என்று பதில் தந்திருக்க வேண்டும். இன்று வரை பதில் தரவே இல்லை. அதனால் நாங்கள் அவரது செய்திகளை தொலைக்காட்சியிலையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் அப்படியே பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சது. விஜய் அங்கேருந்து காரில் வராரு, தோழர் புஷி ஆனந்த் ஓடுறார். ஓடி போய் அவருக்கு கார் கதவை திறந்து விடுறார். திரும்ப அவர் உள்ளே போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு திரும்ப வந்து வண்டியில் ஏறுறார். அப்போ ஓடி வந்து புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு, கார் கதவை திறந்து விடுறாரு. இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆகா, விஜய் அவர்கள் தலைவனாகவில்லை, இன்னும் நடிகனாகத்தான் உள்ளார். அவர் நடிகனாக இருக்கும்போது என்னவெல்லாம் செய்தாரோ, ரசிகர்களை மதிக்கவில்லையோ, அதுபோல் இன்று அவருடைய பொதுச் செயலாளருக்கே உரிய மரியாதையை அவர் கொடுக்கவில்லை. டிவியில் காட்டுறாங்க, புஷி ஆனந்த் கார் கதவை திறக்கிறார். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியை வகிக்கக்கூடிய ஒருவரே அந்த கட்சி தலைவருக்கு அடிமைகள் வேலை செய்வது போல் வேலை செய்கிறார். கார் கதவை திறந்து விடுகிறார். மக்கள் பார்வையில் வரும்போது அவர்கள் கட்சி அலுவலகத்தில் எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும், ஆனால் மக்கள் பார்வையில் வரும்போது எங்களது பார்வையில் இவர் ஓடி போய் கார் கதவை திறப்பதும் இது போன்ற வேலைகளால் ஒரு பொதுச் செயலாளரே மதிக்கப்படாமல் இருக்கும்போது, ஒரு அடிமையாக அங்கே நடத்தப்படும் போது, ஒரு சாதாரண உழைக்கும் வர்க்கம் நாங்கள் எல்லாம், அவர்கள் சொன்னது போல் நாங்கள் கூலிக்கார வர்க்கம் என்றே வைத்துக் கொள்வோம். இந்த கூலிக்கார வர்க்கத்தை எப்படி மதிப்பார்கள்? தோழர் விஜய் அவர்கள் எங்களை மதித்திருந்தால் எங்களை அழைத்திருப்பார், எங்களிடம் பேசியிருப்பார், எங்களுக்கு பதில் கொடுத்திருப்பார். எங்களையும் அவரது பொதுச் செயலாளரை அவர் அடிமையாக நடத்துவது போல் ஒரு மாநில பொதுச் செயலாளரே அடிமையாக நடத்தப்படும் போது, ஒரு மாவட்ட தலைவர், ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு தொகுதி செயலாளர் எல்லாம் அவரது கட்சியில் எப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் அவருக்கு அந்த பதிவு தபாலில் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டோம். இந்த உழைக்கும் வர்க்கம் கூலிக்கார வர்க்கம் என்று ஏளனமாக பேசிய உங்கள் கட்சி நிர்வாகிகள் எங்கள் அலுவலகத்தில் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் திரும்பவும் நாங்கள் உங்களிடம் பேச வாய்ப்பு உள்ளது. இல்லையெனில் இந்த கூலிக்கார கூட்டம், இந்த உழைக்கும் வர்க்கம், 4 கோடி வாக்குகளை கொண்ட இந்த வர்க்கம், வாக்கு எங்களிடம்தான் உள்ளது. நீங்கள் என்று இருந்தாலும் தேர்தலை சந்திக்க வரும்போது இந்த கூலிக்கார கூட்டத்திடம் தானே வாக்கு கேட்டு வருவீர்கள், எங்கள் சாலையில் தானே வருவீர்கள். ஒரே ஒருவன் முட்டையை அடித்து விடுவான் என்று சொன்னதற்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு 12 லட்சம், எத்தனை லட்சம்? 12 லட்சம் கொடுத்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறீங்க, ஒருத்தர் முட்டையை அடிச்சு விடுவேன்னு சொன்னதுக்கு. ஆனா ஈரோட்டில் ஒருத்தர் சொல்றாரு, நீ வெங்காயத்தை போட்டா நான் வெடிகுண்டை போடுவேன்னு. நாங்கள் வெடிகுண்டு போடும் கூட்டம் அல்ல, அனைவருக்கும் லட்டு, இனிப்பான லட்டு செய்து கொண்டு தொழில் செய்து கொண்டு உழைத்து கொண்டிருக்கும் உழைக்கும் வர்க்கம். நாங்கள் வெடிகுண்டெல்லாம் போட மாட்டோம். எங்கள் சாலையில் நீங்கள் வந்தால் இனிக்க இனிக்க சுவைக்க சுவைக்க லட்டு தருவோமே தவிர வெடிகுண்டு போடும் கூட்டம் கூட நாங்கள் அல்ல. உழைக்கும் வர்க்கம். இந்த உழைக்கும் வர்க்கம் நிச்சயம் எங்கள் பதிலை 2026 நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட பதிவு செய்ய மாட்டோம். உங்களிடம் உங்கள் கட்டவட்டுக்கு பால் ஊத்தும் கூட்டம் உள்ளது, ஆனால் தொண்டர் கூட்டம் இல்லை, தொண்டர் படம் இல்லை. அந்த தொண்டர் படை உங்களிடம் இருந்திருந்தால் தாங்கள் எங்கோ உள்ள ஒருவனை கூட்டி வந்து 11 பேர் கொண்ட ஒய்பிரிவு குழுவை உங்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க மாட்டீர்கள். நிச்சயமாக இந்த உழைக்கும் வர்க்கத்தில் உள்ள உங்களது அந்த ரசிகர்களை நீங்கள் தொண்டர்களாக மதித்திருந்தால், அவர்களை தொண்டர்களாக நீங்கள் வழி நடத்தியிருந்தால், அந்த தொண்டர் படைக்கு எந்த படையும் மீறி அவங்க உங்களை வந்து தொட வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்க உங்க ரசிகரை நம்பல, இந்த தொண்டர் படையை நம்பல, எங்கோ உள்ளவனை கூட்டி வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு அரணாக நிறுத்துகிறீர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிப்பு தொழிலில் இருந்து அரசியலுக்கு வந்தார், தொண்டர்களை நம்பினார். ரசிகர்களை நம்பினாரோ இல்லையோ, ஆனால் தொண்டர்களை நம்பினார். ஆனால் நீங்கள் ரசிகரை மட்டுமே நம்பி வருகிறீர்கள். உழைக்கும் வர்க்கத்தை நம்பாத காரணத்தினால் நிச்சயமாக 2026 தாங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள். நீங்க தோத்து போவீங்க, நீங்க தோத்து போவீங்க. ஆனா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளை எங்க இருக்கோ, அமெரிக்காவிலேயோ அண்டார்டிகாவிலேயோ ஆப்பிரிக்காவுக்கோ நீங்க ஓடி போயிருவீங்க தோத்து போனவன. ஆனா உங்களை நம்பி
தேர்தல் களத்தில் ஆட்டை வித்து, மாட்டை வித்து, களத்தில் இருக்கும் ஜெயினை வித்து, வீட்டில் இருக்கிற வண்டியை வித்து உங்க கட்சிக்காக தேர்தல் செலவு செய்து நாளை தெருவில் நிற்க போகிறானே உங்கள் தொண்டன், அவன் எங்கு செல்வான்? அந்த ரசிகன் எங்கு செல்வான்? சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்கள் நடிப்பு தொழிலில் வந்தீர்கள், நடித்தீர்கள். நடிப்பில் இருந்து அரசியலுக்கு வருவதற்கு முன் நீங்கள் அந்த நடிப்பு தொழிலில் ஸ்டார் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நடிக்கிறவங்க ஸ்டார் எத்தனை பேர்? ஆனா அங்க உழைக்கும் வர்க்கம், உங்களுக்காக உழைக்கும் வர்க்கம் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். அந்த லட்சக்கணக்கில் இருக்கிற அந்த தோழர்களுக்கு தாங்கள் என்ன செய்தீர்கள்? அங்கும் சில தொழிற்சங்கங்கள் உள்ளது. அந்த தொழிற்சங்கத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே சினிமா துறையில் தோழர்கள் இல்லையா? உழைக்கும் வர்க்கம் இல்லையா? அவர்களுக்கு தாங்கள் செய்துவிட்டு அடுத்தபடியாக நாட்டு மக்களுக்கு செய்ய தாங்கள் வந்திருந்தால் இந்த உழைக்கும் வர்க்கம் உங்களை ஏற்றுக்கொண்டிருப்போம். உங்களுக்காக உழைத்த, ராப்பகலாக உழைத்த அந்த நடிப்பு தொழிலில் உள்ள தோழர்களுக்கு, உழைக்கும் வர்க்கத்திற்கு எதுவுமே செய்யாத தாங்கள் இந்த உழைக்கும் வர்க்கத்தை எப்படி மதிப்பீர்கள்? இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு என்ன செய்வீர்கள்? என்ன செய்ய முடியும் உங்களால்? கோடி கோடியாக ஒருவனுக்கு கொட்டி கொடுக்கிறீர்களே, யார் அவன்? வடநாட்டுக்காரன். வடநாட்டுக்காரன் புத்தியை வைத்து இந்த தமிழ்நாட்டில் உழைக்கும் வர்க்கத்தில் ஓட்டை நீங்கள் வாங்க முடியுமா? சொந்தமா புத்தி இல்லை உங்களுக்கு? சொந்தமா புத்தி இல்லையா? ஏன் இங்க ரசிகர் கூட்டம் இல்லையா? இங்க படிச்சவன் இல்லையா? இங்க மூலம் உள்ளவன் இல்லையா? தமிழ்நாட்டு இளைஞன் தானே ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்று மெயில் ஐடி என்று ஒன்று கண்டுபிடித்து உலகத்தையே கூகுள் என்ற நிறுவனத்தில் தலைவனாக உட்கார்ந்து கொண்டு தமிழன் தானே ஆண்டு கொண்டு இருக்கிறான். உலகத்தில் இருக்கும் சிஓக்களில் எத்தனை பேர் அடநாட்டுக்காரன், தென்னாட்டுக்காரன்? தமிழன் தானே. உலகம் முழுவதும் இன்று ஆண்டு கொண்டிருப்பவன் தன் அறிவுத்திறனால் தமிழன் தானே. அவனை விட்டுட்டு இவனுக்கு 1000 கோடி, அவனுக்கு 1000 கோடி, நாங்க கொடுத்த 500 1000, நாங்க வாங்கின டிக்கெட்டு, எங்க உழைப்பு, எங்க உழைச்ச பணத்தை வச்சு நீ அவனுக்கு 1000 கோடி கொடுப்ப? இங்க இருக்கிற இளைஞர்கள் இல்லையா? 1000 கோடி கொடுத்து அரசியலுக்கு வர தாங்கள் எத்தனை லட்சம் கோடி சம்பாதிக்க திட்டமிட்டு உள்ளீர்கள்? இந்த உழைக்கும் வர்க்கத்தை எப்படியெல்லாம் ஏமாற்ற நடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? தெரிந்து விட்டது உங்கள் முக மூடி. தாங்கள் ஒரு போலியானவர். சினிமாவில் நடித்துவிட்டு சென்று விடுங்கள். உங்களை நம்பி வந்த இந்த ரசிகர் கூட்டத்தை அரசியல் என்ற போர்க்களத்தில் இறக்கி விட்டு தாங்கள் நிச்சயம் ஓடி சென்று விடுவீர்கள். இந்த கூட்டம் எங்கே ஓடும்? இங்கு உழைத்தால் இங்கு சோறு, இன்று உழைத்தால் இன்று சோறு, நாளை கூட சோறு கிடையாது. அப்படிப்பட்ட இந்த உழைக்கும் வர்க்கத்தை தாங்கள் ஏமாற்ற வேண்டாம். இவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம். இவர்களை வஞ்சிக்க வேண்டாம். கொள்கை கொள்கை என்று கொள்கைகளை எடுத்துக்கொண்டு வந்துள்ளீர்கள். 5 பேருடைய கொள்கை, 5 தலைவர்களுடைய வாழ்வியல் கொள்கை. சரி, பச்சை தமிழன் காமராஜருடைய கொள்கையை எடுத்து வந்துள்ளீர்கள். அவரது கொள்கைப்படி மக்களோடு மக்களாக, தொண்டர்களோடு தொண்டர்களாக என்று வந்தீர்கள். தாங்கள் காலில் செருப்பு கூட இல்லாமல் உழைக்கும் மக்களை, விவசாய தோழர்களை, கட்டுமான தோழர்களை, கடை தொழிலாளர்களை தெரு தெருவாக வந்து இரு கரம் கூப்பி வணங்கி அவர்கள் கரத்தை பிடித்து தெரு தெருவாக தொண்டு செய்தார் காமராஜர். அவரது கொள்கைகளை தாங்கள் எடுத்துக்கொண்டுள்ளீர்களா? அவரை கொள்கை தலைவர் என்று சொல்லிவிட்டு மும்மொழி கொள்கையில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை தாங்கள் நடத்துகிறீர்களே, அங்கே இந்த ஏழை எளிய உழைக்கும் வர்க்கத்தின் குழந்தைகளுக்கு, குறிப்பாக உங்க சினிமா தொழில் உள்ள குழந்தைகளுக்காவது தாங்கள் கல்வி இலவசமாக கொடுத்து உள்ளீர்களா? 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், வருஷம் 2 லட்சம் ரூபாய் பீஸ் கட்டி உங்க ஸ்கூல்ல எங்க பிள்ளைங்க படிக்கணும். அப்படி கொண்ட ஒரு பட்ட கொள்கைகளை தாங்க செயல்பட்டு விட்டு, ஆனா நீங்க வந்து கல்வி கடவுள் காமராஜரை கொள்கை தலைவர்னு தூக்கி வச்சிருக்கீங்க. சரி, அதை விடுங்க. அடுத்தது தந்தை பெரியார். பெரியாரோட கொள்கைப்படி நீங்க வாழ்ந்திருக்கீங்களா? சினிமாவில் சம்பாதிச்சீங்களே, அவருடைய கொள்கைப்படி தாங்கள் செலவு செய்து உள்ளீர்களா? சரி, அடுத்தபடியாக கொள்கை தலைவர் அம்பேத்கர் ஐயாவை எடுத்திருக்கீங்க. அம்பேத்கர் ஐயா மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10 லட்சம் மாணவ செல்வங்கள், கடை தொழிலாளர்களுடைய குழந்தைகள் கல்வி இல்லாமல், கல்வி கிடைக்காமல், கல்வி கட்டணம் கட்ட முடியாமல், கல்வி சாலைக்கு செல்லாமல் 5 வகுப்பு வரை படித்துவிட்டு, என் போன்று 5 வகுப்பு வரை படித்துவிட்டு கடை தொழிலாளர்களாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு தாங்கள் கல்வியில் என்ன செய்து விட்டீர்கள்? கோடி கோடியாக சினிமாவில் சம்பாதித்த பணத்தை தாங்கள் வைத்துக்கொண்டு இவனுக்கு 1000 கோடி அவனுக்கு 1000 கோடி கொடுக்குறீங்களே தவிர கல்விக்கு செஞ்சிருக்கிறீங்களா? அடுத்தது அஞ்சலை அம்மாள். அந்த அம்மா வாழ்வியலப்படி தாங்க ஒரு 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 காரணத்தை சொல்லுங்க, இப்படிதான் வாழ்ந்திருக்கேன், இப்படிதான் செஞ்சிருக்கேன்னு. அடுத்தது ராணி, மகாராணி அம்மா வேலு நாச்சியார். அந்த வீரம் உங்ககிட்ட இருக்கா? ஒரு முட்டைக்கு பயந்து போய் 12 வைப்பிரி பாதுகாப்பு. என்ன பண்ணிடுவாங்க இந்த மக்கள்? வரீங்களா? வரீங்களா? எங்கூட வரீங்களா? இந்த கையை பிடிச்சிட்டு எந்த தெருவில் வேணாலும் வாங்க, யார் முட்டை அடிக்கிறான்னு பார்த்துருவோம். உங்க தொண்டர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்க ரசிகர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களே இவ்வளவு பெரிய பில்டப்போட அரசியல் பண்ணல. அவங்க முதலமைச்சராக இருக்கும்போதே இந்த கூலிக்கார கூட்டத்தை கூப்பிட்டாங்க, வாசல்ல போய் நின்னவண்ண கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பில்டப்? இது என்ன சினிமாவா? செட்டிங் போட்டு சீன் போட்டு நடிக்கிறதா இது? நான் நடிச்சு காட்டட்டுமா? நடிக்கிறதுக்கு பின்னாடி வரேன். எங்க கொள்கை தலைவர்களை பார்த்திருக்கீங்களா? நான் எந்த ஊர்ல பிறந்தேன், எந்த ஊர்ல படிச்சேன், எந்த ஊர்ல டீ கடைக்கு வேலைக்கு வந்தேன்? என்னவா விட்டுட்டு வந்துட்டேன்னு பேசுறீங்க? என்னதான் விட்டுட்டு வந்துட்டீங்க? சினிமாவை துறந்து வருகிறேன்னு துறவியாவா வர்றீங்க? நாங்களும் வந்திருக்கோமே 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே. முழுக்கவே இந்த சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் இந்த கடை தொழிலாளர்களுக்கும் 15 ஆண்டுகள் சங்கம் வைத்து உழைச்ச காசுல சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க செய்யாததை என்னத்தை செஞ்சிட்டீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்திருக்கோம் மக்கள் சேவையில். உங்களாலதான், நீங்க தான் காரணம். இன்னைக்கு நாங்க இந்த உழைக்கும் வர்க்கம் எங்க கட்சியை நாங்க எடுக்கிறோம். ஏன் எங்க கட்சி இந்த உழைக்கும் கூட்டம் ஆட்சியை பிடிக்காதா? இந்த உழைக்கும் மக்களுக்கு கட்சி கிடையாதா அப்படின்னு இந்த சட்டம் சொல்லல. எங்களுக்கு கட்சி கொடுத்திருக்காங்க. வலியே வலிமை மக்கள் கட்சி, வலியே வலிமை. தாயின் வலியே நமது ஜனனம். வலி இல்லாம ஒண்ணுமே இல்லை. வலிக்க வலிக்க உழைக்கும் வர்க்கத்தின் கட்சி. வலிக்க வலிக்க துடிக்க துடிக்க ரத்தம், சதை, நரம்பு எல்லாமே துடிக்கும். மண் வெட்டி பிடிச்சி வெட்டிப்பாரு வயக்காட்டுல. என் தோழன், என் நண்பன், அத்தனை பேருக்கு சோறு போடுறான விவசாய தோழன். என்னைக்காவது உண்மையாவே இந்த விவசாயிகளை நீங்க மதிச்சிருக்கீங்களா? தன் உயிரை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பேருந்துல அத்தனை உயிரையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு விபத்தே இல்லாம கார் ஓட்டுற, எத்தனையோ பஸ் ஓட்டுற ஓட்டுநர் தோழர்களுக்கு தாங்கள் ஏதாவது செய்துள்ளீர்களா? உங்க டிரைவருக்கு செஞ்சிருக்கீங்களா? குறிப்பாக பொதுச் செயலாளரோட டிரைவர் அண்ணன் மணி அவர்களுக்கு பெருசா என்னத்தை நீங்க செஞ்சிட்டீங்க? உங்க வீட்டு தோட்டக்காரருக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? உங்க கட்சி அலுவலக வாட்ச்மேனுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இந்த தோழர்களுக்கு, உங்களுக்காக உழைக்கிற அந்த தோழர்களுக்கு ஒண்ணு செய்யாத நீங்க வந்துட்டீங்க பெருசா என்னவோ நாங்க நாட்டு மக்களுக்கு செஞ்சிருவோம். கொள்கைன்றீங்களே, எங்க கொள்கை தலைவர்களை பாக்குறீங்களா? மாண்பு மிகு மாட்சிமை மிகு அம்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கொள்கையை நாங்க எடுத்திருக்கோம். உலக தொழிலாளர்களின் சாமி, உலக தொழிலாளர்களுக்கே சாமி ஐயா காரல் மார்க்ஸ் அவர்களை கொள்கை தலைவர்களாக எடுத்திருக்கோம். ஏழை பங்காளன் கேப்டன் விஜயகாந்த் வறுமையை ஒழிப்பேன் என்று உழைத்து கொண்டிருந்து இயற்கை எடுத்து சென்ற ஏழை பங்காளன் கேப்டன் விஜயகாந்த். மகாகவி பாரதியார் தன் எழுத்துக்களால் சுதந்திர தாகத்தை தீப்பந்தமாக எரியவிட்ட மகாகவி பாரதியார் எங்கள் கொள்கை தலைவர். தந்தை பெரியார், ஈரோட்டு புயல் தந்தை பெரியார் எங்கள் கொள்கை தலைவர். ஐயா அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் உலகமே போற்றும் வண்ணம் படித்து 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 இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்து சென்ற மிகப்பெரிய கிஃப்ட் சட்டம். அந்த சட்டத்தை கொடுத்த சட்டமேதை ஐயா அம்பேத்கர். கல்வி கடவுள் காமராஜர். இந்த உலகம் முழுவதும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமான பச்சை தமிழன் ஐயா காமராஜர். முத்தமிழ் அறிஞர்
டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு வாரியங்கள் அமைத்து எவ்வளவோ சட்டங்களை நாட்டில் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்காக ஏற்படுத்தி செயல்படுத்தி காட்டியவர். மண்ணின் மைந்தன், விண்ணின் நாயகன் ஐயா அப்துல் கலாம் எங்கோ பிறந்து உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த விண்ணின் நாயகன் ஐயா கலாம். கடைசியாக நாங்கள் கண்ட ஒரு உத்தமன் ஐயா அப்துல் கலாம். கொள்கை என்றால் என்ன? தனது கொள்கைப்படி ஒரு மனிதன் வாழ்வது. இவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வைத்து அந்த கொள்கைகளை நாங்கள் கையில் எடுக்கிறோம். இந்த வலிய வலிமை மக்கள் கட்சி இவர்களது வாழ்வியலை கொள்கைகளாக எடுக்கிறது, இவர்கள் எண்ணங்களை எடுக்கிறது, இவர்களது சிந்தனைகளை எடுக்கிறது, இவர்கள் மக்களுக்கு ஆற்றிய அந்த தொண்டுகளை எடுத்து அதையே எங்கள் கட்சி கொள்கையாக வைத்து இந்த வலிய வலிமை மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த 4 கோடி உழைக்கும் வர்க்கத்திற்கு முதலில் தமிழகத்தில் உழைப்பின் உரிமையை வாங்கியே தீரும். சினிமாவில் வந்துட்டு முதலமைச்சரா நடிச்சு காட்டுற, ஐஏஎஸ்ஸா நடிச்சு காட்டுற. ஆனால் நிஜ வாழ்க்கையில நடிச்சு காட்டுறது இல்ல, உழைச்சு காட்டணும். என்ன காட்டணும்? உழைச்சு காட்டணும். நான் நடிச்சு காட்டட்டுமா? பாக்குறியா? பார், டை அடிச்சிருக்கேன், 60 வயசு ஆகி போச்சு, ஃபுல்லா வெள்ள முடி. உங்ககிட்ட நடிச்சு காட்டுறதுக்கு தான் தோழனே இன்னைக்கு நான் டை அடிச்சிருக்கேன். பார், நல்லா பார். ஸ்டார், நானும் ஸ்டார் தான். சினிமா உனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு, நீ ஸ்டார் ஆயிட்ட, கோடி கோடியா சம்பாதிக்கிற. எங்களுக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்கல. நாங்க உழைக்கிற கூட்டம். இந்த உழைக்கிற கூட்டத்தை தேடி வந்து சினிமா எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. சினிமா ஸ்டார்களுக்கு விழா எடுக்கிறீங்க கோடி கணக்கில். என்னைக்காவது நாட்டு மக்களுக்கு இறைவனாக இருந்து உணவளிக்கும் என் தோழன், விவசாய தோழனுக்கு நீ எனக்காவது உரிய மரியாதையை கொடுத்திருக்கியா? அந்த தோழர்களை கூட்டிட்டு வந்து அவார்டு கொடுத்திருக்கீங்களா? அந்த தோழர்களை கூட்டிட்டு வந்து கத்தையா பணம் முடிச்சு கொடுத்திருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு கிடைக்குது. நான் அடிச்சு காட்டட்டுமா? பார் தோழனே, விவசாய தோழன் மண்ணை வெட்டுவதற்காக மண்வெட்டி எடுத்து வெட்டுவது போல் வெட்டி காட்டு. பயிர்களுக்கு நீரை பாய்ச்சி காட்டு. கதிர்கள் விளைந்து வரும்போது மருந்து தூவி காட்டு, மருந்து அடித்து காட்டு, கதிர்களை அறுத்து காட்டு, தலையில் சுமந்து காட்டு, அதை பொதியடிப்பது போல் அதை அடித்து காட்டு. இந்த உணவு தானியங்களை மூட்டை கட்டி காட்டு. குறிப்பாக ஒரு டீ கடையிலேயே டீ மாஸ்டரா வேலை செய்யற மாதிரி சினிமாவில் நடிச்சு காட்டிட்டேன். எங்க டீ மாஸ்டர் டீ ஆத்துற மாதிரி உன்னால ஆத்த முடியுமா? ஒரு காயலாங்கடை தொழிலாளி ஒரு இரும்பை எடுத்துட்டு வந்து அடிச்சு காட்டுறது போல, உடைச்சு காட்டுறது போல உட்காந்து உடைச்சி பிரிச்சு 500 ரூபாய் கிடைக்கும். அவர் எத்தனை காட்டு காட்டணும் தெரியுமா? சும்மா இப்படி கையை காலை ஆட்டிட்டு 500 கோடி வாங்கிட்டு போற நடிப்பு இல்லை இது. அடிக்கணும் சம்டி எடுத்து. ஒரு மளிகை கடை தொழிலாளி எத்தனை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உழைச்சி காட்டுறான் தெரியுமா இந்த மக்களுக்காக? ஒரு கடை தொழிலாளி கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் இந்த தொழிலாளர் தெய்வங்களுக்கு நீ வந்து உழைச்சி காட்டு, தெரு தெருவா வந்து காட்டு. ஒரு நான் இருந்த தொழிலில் சொல்றேன் தோழா, நேந்திரங்காய் சிப்ஸ் வெட்டணும், காய் வருது, காயை உரிச்சு காட்டு. அதை கத்தி பிடிச்சு வெட்டணும் கடாயில, காயை வெட்டி காட்டு, சிப்ஸை வறுத்து காட்டு, அதை பொட்டணம் போட்டு காட்டு, கடைசியா அதை விற்பனை செய்து காட்டு. இது மாதிரி பல்லாயிரம் தொழில்கள் எங்க தோழர்கள் 4 கோடி உழைக்கும் வர்க்கம் நிறைய காட்டிட்டு இருக்கோம் எங்க திறமைய. ஒரு பேக்கர்ல ஓவன்ல வந்து நின்று ஒரே ஒரு பப்ஸ் செஞ்சு காட்டு. ஒரு ஸ்வீட் மாஸ்டர் மைசூர் பாக் செஞ்சு காட்டுவது போல் நீ வந்து ஒரே ஒரு சட்டி பதம் அடிச்சு காட்டு. முடியுமா உன்னால? ஆனா என்னால நடிக்க முடியும். நானும் ஸ்டார் தான். சினிமா வாய்ப்பு கொடுத்தா பாக்குறியா? என்னாலே நடிக்க முடியும், என்னாலே ஆட முடியும், என்னாலையும் பாட முடியும். சொல்லி சென்றிருக்கிறான் மகாகவி பாரதி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழண்டு பிறர் வாட பல செயல்கள் செய்து பெரும் கூற்று கிரையானவின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல
இந்த உழைக்கும் கூட்டம் வீழும், வீழ்த்தி விடலாம், வீழ்வோம் என்று நினைத்தாயோ நீ? தோழனே, ஒன்று தெரிந்து கொள். எத்தனை ஸ்டார் நீ? நாங்க எத்தனை ஸ்டார் தெரியுமா? உழைக்கும் வர்க்கம். வானத்திலே சூரியன் உண்டு, நிலா உண்டு, இந்த கிரகம் இருக்கு, அந்த கிரகம் இருக்கு. ஆனால் நட்சத்திரங்கள், எண்ணவே முடியாத அளவு நட்சத்திரங்கள். இந்த தமிழகத்தில் உழைக்கும் வர்க்கம், நட்சத்திரமாக ஜொலிக்கும் வர்க்கம் 4 கோடி பேர் உள்ளோம். பார்க்கிறாயா? உழைக்கும் வர்க்கம் ஒரு நட்சத்திரம், உழைப்பவனுக்கு வேலை அளிக்கும் எங்கள் முதலாளிகள் ஒரு நட்சத்திரம். எங்கள் முதலாளிகளின் கை ஒன்றும், எங்கள் உழைக்கும் வர்க்கத்தின் கை ஒன்றும். இணைந்த கைகள், உழைக்கும் வர்க்கத்தின் இணைந்த கைகள். இதுவே எங்கள் சின்னம், இதுவே ஸ்டார். வேலை கொடுப்பவன் ஒரு ஸ்டார், வேலை செய்பவன் ஒரு ஸ்டார். உலகத்திலே அதிகமான ஸ்டார் எது? நட்சத்திரம். உன்னை பார்க்க வேண்டும் என்றால் சினிமாவில் இப்படி பார்க்கலாம், உன்னை நேரா பார்ப்பது என்றாலும் இப்படி பார்க்கலாம். எங்களை நீ பார்க்க வேண்டும் என்றால் இப்படி பார்க்க வேண்டும். உன்னால் எண்ண முடியாத உயரத்தில் இருக்கும் இந்த உழைக்கும் வர்க்கத்தை நீ அசிங்கப்படுத்தி விட்டாய். உன் கட்சி அசிங்கப்படுத்தி விட்டது. உன் பொதுச் செயலாளர் அசிங்கப்படுத்தி விட்டார். உன் கட்டவட்டுக்கு பால் ஊத்தும் ரசிகன் அவமானப்படுத்தி விட்டான், அசிங்கப்படுத்தி விட்டான். இந்த உழைக்கும் வர்க்கத்தின் சக்தி என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய், நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக ஒரு கட்சி வரும், இந்த உழைக்கும் வர்க்கத்தை தேடி ஒரு கட்சி வரும். இனிமேல் எந்த கட்சி வாசலிலும் இந்த உழைக்கும் வர்க்கம் சென்று நிற்காது, ஒருபோது நிற்காது. இந்த உழைக்கும் வர்க்கத்தின் சக்தி என்ன என்று 2026 சொல்லும் நோட்டா நீ கடைசியாக வைத்திருக்கலாம். ஆனால் உலக வரலாறிலே தமிழகத்தில் 4 கோடி வாக்கு நோட்டாவில் பதிவாகி உள்ளது என்று இந்த உலகம் மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்து எங்களை தான் பார்க்கும். தமிழ்நாட்டிலே உழைக்கும் வர்க்கம் ஒன்று சேர்ந்து, ஒன்று திரண்டு, உழைக்கும் உரிமைக்காக, உழைப்பின் உரிமையை அடைவதற்காக ஒரே சின்னம் நோட்டா என்ற சின்னத்தில் வாக்களித்து உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார்கள் என்று 2026 நிச்சயம் தெரிந்து கொள்வாய் தோழனே. காத்திருப்போம். எங்களை தேடியும், இந்த உழைக்கும் வர்க்கத்தை தேடியும் கட்சிகள் வரும், நிச்சயம் வரும். ஏனென்றால் உழைக்கும் வர்க்கத்திடம் இருப்பது 4 கோடி வாக்கு. இந்த 4 கோடி வாக்கை தேடி நிச்சயம் கட்சிகள் வரும். நீங்களே வந்தால் கூட ஆச்சரியப்பட ஒன்று இல்லை. அரசியலில் இதெல்லாம் புதுசல்ல ராசா. அழைக்கிறோம். யார் வந்தாலும் நாங்கள் உங்களை போல அசிங்கப்படுத்த மாட்டோம், அவமானப்படுத்த மாட்டோம். அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் மேடையில் சொன்னீர்கள் அன்போடு அழைக்கிறோம் என்று. ஆனால் தேடி வந்த பொழுது, உங்களை தேடி வந்த பொழுது 4 கோடி உழைக்கும் வர்க்கத்தையே உதாசீனப்படுத்திய நீங்கள் நாளை வருவார்கள். அவர்களை என்ன பாடுபடுத்துவீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உழைக்கும் வர்க்கமே ஸ்டார். உழைக்கும் வர்க்கத்துக்கு வேலை கொடுக்கும் பெரு பெரு நிறுவன கடைகள் வைத்திருக்கும் எங்கள் முதலாளிகளும் ஒரு ஸ்டார். இந்த 2 ஸ்டாரும் இணைந்து விட்டால் ஒட்டுமொத்த வாக்கும் ஒரே சின்னத்தில் 2026 நோட்டாவில். காத்திரு தோழா, காத்திரு. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வலியே வலிமை சீலன். நன்றி, வணக்கம்.